அந்த வானிலையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு ஒரு 4-5 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. நான் வந்து ஒரு பெரிய கட்டு புதினா தழை போட போகிறேன். நீங்கள் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி பருப்பை குறைச்சிக்கோங்க. அதனால் நான் ஒரு 4 ஸ்பூன் பருப்பு போட்டிருக்கேன், உளுத்தம்பருப்பு. ஒரு 7-8 வரமிளகா போட்டிருக்கேன், நல்லா காரம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் ஒரு 2 கப்பு சேர்ப்புறேன். அதனால் நான் 7-8 மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ புதினா தழை அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 8 மிளகா போட்டுட்டு பூண்டு வந்து நல்லா உரிச்சது ஒரு 1/4 கப்பு போட்டிருக்கேன். பூண்டு நிறைய சேர்த்தோமா இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் பூண்டு நல்லா உரித்து அதையும் சேர்த்து அதாக கூடவே வதக்கிக்கோங்க. பருப்பாக கூடவே பருப்பு ரொம்ப தீயக்கூடாது. லைட் ப்ரௌனாக ஆனவுடனே நீங்கள் இதெல்லாம் போட்டு வதக்க ஆரம்பிச்சிடுங்க. அது கூட ஒரு 10-15 துண்டு இஞ்சி துண்டு தோல் சிவியது அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து ஒரு கப்பில் வந்து நான் பாதி கொத்தமல்லியும் பாதி கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். போட்டு அதை நல்லா வதக்கிட்டு அதை கூட வதக்க 2 கப்பு நல்லா நம்ம கைப்பிடியில் ஒரு 5-6 கைப்பிடி அளவுக்கு நான் அந்த தழை போட்டிருக்கேன். பெரிய கட்டு வருது இல்லைங்களா புதினியா, அந்த பெரிய கட்டு நான் போட்டிருக்கேன். வந்து அப்படியே மூடி போட்டு வதக்காதீங்க, மூடி இல்லாமல் வதக்குங்க. அப்போ தான் அது வந்து நிறம் மாறாமல் இருக்கும். இந்த 8 மிளகா போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய எலுமிச்சை சைஸு புளி, அதை உப்பு அதையும் போட்டு இதாக கூட வதக்கணும். அப்படின்னா இன்னும் வந்து இந்த கீரைகள்லாம் வந்து இந்த கலர் வந்து கொஞ்சம் மாறாது, கிரீன் கலராகவே இருக்கும். அதனால் உப்பும் நான் வந்து முன்னாடியே போட்டு வதக்கிடுறேன். வதக்கிட்டு இதை நல்லா ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுடுங்க. ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி மட்டும் நாங்கள் இன்றைக்கே செஞ்சு சாப்பிட்ற போகிறோம் அப்படின்னா 1 ஸ்பூன் எண்ணெயே போதும். அதுக்கு எண்ணெய் வந்து எத்தனை நாள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி விட்டுக்கோங்க. நான் ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன், இது ஊறுகாய் அப்படின்றதுனால. விட்டுட்டு நல்லெண்ணெய், அது கூட கொஞ்சம் 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரே ஒரு வரமிளகா போட்டுக்கோங்க. போட்டு பெருங்காயம் போட்டு அது நல்லா வெடித்ததும் நம்ம அரைச்சி வச்ச இந்த புதினா விழுது மொத்தத்தையும் அதில் கொட்டி நல்லா கலந்து கொடுக்கணும். ஒரு 2 நிமிஷம் சிம்மிலே வச்சு நல்லா கலந்து கொடுங்க. அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும். அதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும், அந்த ஈரப்பதமும் அதில் வந்து வற்றுற அளவுக்கு நல்லா அதை வந்து கிண்டி கொடுங்க. இது